ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட சத்குரு ஜக்கி அவர்களை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ நம்மளோட பிரதமர் மோடி அவருக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரித்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சத்குரு ஜக்கி அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒற்றை தலைவலி இருந்ததாகவும், அது கடந்து அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைவலி வந்து போன 14ஆம் தேதி அதிகரித்ததால் ரொம்பவே வந்து ஹெவி தலைவலியாகவும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரட்டி வாமிட் வந்துகிட்டே இருந்ததாகவும், இந்த சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்டே இருந்ததுனால திடீர்னு அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி போடுங்க இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி கூப்பிட்டு போயிருக்கும்போது நரம்பியல் நிபுணர்கள் எல்லாருமே இதை பார்த்து ஆலோசனைலாம் செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், மூளையில் ஒரு ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்போலோவில் இருக்க டெல்லியில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இதை பார்த்து பதறி போன நம்மளோட ஐயா மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே நம்மளோட சத்குருக்கு ஃபோன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தமாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி மொத்தமாக விசாரிச்சுட்டு, சரி ஓகே எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணியா வாங்க, தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்களே உங்களுக்காக வந்து ஆவலாக காத்திருக்கிறாங்க அப்படின்ற லெவலில் நம்மளோட மோடி சார் பேசியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே நான் உங்களை பார்க்க வரேன், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு வரேன் அப்படின்னும் மோடி சார் சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிரச்சாரம்லாம் நடக்குதுல்ல, அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது அப்படியே வந்து கோயம்புத்தூருக்கும் வருவேன், வந்து உங்களையும் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மோடி சாரும் வந்து பேசியிருக்காரு. இவங்க உள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே இணைப்பிரியா தோழர்களுள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சத்குரு சாருக்கும் மோடி சாருக்கும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இதை அவர் எக்ஸ் தளத்திலுமே பதிவிட்டிருக்காரு. இதுக்கு ரிப்ளை பண்ண நம்மளோட சத்குரு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் வந்து நலம் விசாரித்தது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே வந்து நான் நெகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன நினச்சி கவலைப்படாதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு தேசமே காத்திருக்கு. அதனால் வந்து சாதாரண மனுஷனான சத்குருவை பார்த்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்குரு அவர்களும் எக்ஸ் தளத்தில் பேசியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஐயா நீங்கள் வந்து உடம்பு சரியாமல் இருக்கிறதுலாம் ஓகே தான், பட் இருந்தாலும் கூட ஃபோன்லேயும் பேசிக்கிட்டீங்க, நேரில் வந்து எக்ஸ் தளத்தையும் இதை பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சிட்ருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து சீக்கிரமாக வந்து எல்லாமே ரெக்கவர் ஆகி அவர் வந்து வீடு திரும்பணும். ஏன்னா வந்து மூளையில் கசிவு ஏற்பட்டதுனால வந்து அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 24/7 வந்து டாக்டர்ஸ் கண்காட்சிக்கிட்டே இருக்காங்களாம். ஏன்னா வந்து மூளையில் ரத்த கசிவு அப்படின்னும் போது அது இன்டர்னல் ப்ளீடிங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது கூடமாக ரெக்கவர் ஆகிடும், அவர் வீடு திரும்புவார் நம்புகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.